Base of charge. Capital gain shall be taxable in previous year in next asset transfer. அதாவது கேபிட்டல் கெயின் வந்து எந்த வருஷத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாமல் சொன்னால் 1/4/2024 டு 31/3/2025 தான் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் இயர்னு வச்சுக்கலாமே. 17/9/2024 அன்னைக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா நம்ம எப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர் 25-26 அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். அதுதான் என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல் கெயின் ஷல் பி டாக்ஸபிள் இன் ப்ரீவியஸ் இயர் இன் விச் த அசட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, however in some cases capital gain is taxable in previous year in which consideration is received rather than in previous year in which transfer took place. அதாவது சில நேரத்தில் வந்து நம்ம கன்சிடரேஷன் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வாங்கிடுவாங்க. கம்பல்சரி அக்விசேஷன் கவர்மெண்ட் வந்து நம்ம நிலத்தை எடுத்துக்கிறாங்க, அப்பயே அவங்க காம்பன்சேஷன் பண்ணுவாங்க, அந்த வருஷத்துல எடுத்துருவாங்க. இல்லாட்டி அந்த வருஷம் நம்ம வந்து இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் தான் நம்ம பே பண்ணோம். அதாவது 31/7/2025 தான் நம்ம இண்டிவிஜுவல் டியூ டேட்னா நம்ம ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சோம், பே பண்ணிடுவோம். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அப்பயே முன்னாலேயே பணத்தை வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேபிட்டல் அசெட் செக்ஷன் 214 கேபிட்டல் அசெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேபிட்டல் அசெட்னா என்ன? எஸ், சி கேபிட்டல் அசெட் அப்படின்றது எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அன் அசசி. என்னங்க, எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அன் அசசி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அசட்டு வந்து வச்சுருந்தாங்க, யார் அசசி வச்சுருந்தாங்கன்னா அது பிஸ்னஸ்க்கு தொடர்புடையதா அல்லது தொடர்புடையதாக கூட இருக்கலாம். பட் கேபிட்டல் அசட்டை வச்சுருந்தாவே, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா ஒரு கேபிட்டல் அசட்னு சொல்கிறாங்க. அல்லது எனி செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் விச் ஹேஸ் இன்வெஸ்டட் இன் சச் செக்யூரிட்டிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் அண்டர் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அல்லது எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி டு விச் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 subsection D does not apply due to applicability of 4th and 5th provisions. அப்போ கேபிட்டல் அசெட் அப்படின்றது வந்து செக்ஷன் 224 வந்து என்ன இருக்கலாம், கேபிட்டல் அசெட்டு செக்ஷன் 214 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். வெரி சிம்பிள். கேபிட்டல் அசெட்னாவே மூவபிளாக இருக்கலாம் அல்லது இமூவபிளாக இருக்கலாம். மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். வண்டி வாகனங்கள் மூவபிளா, இமூவபிள் வந்து என்ன, லேண்ட் அண்டு பில்டிங்ஸ் நம்ம சொல்லுவோம். மூவபிள் வந்து ஜுவல்ஸ் நம்ம கூட நம்ம சொல்லலாம், 2 வீலர் 4 வீலர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மூவபிள் ஆர் இமூவபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். எஸ், நெக்ஸ்ட்டு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் நம்ம கேபிட்டல் அசெட்டை சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் தான் சொல்கிறாங்க. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இன்டான்ஜிபிள் அசெட்ஸை தாராளமாக என்ன சொல்கிறாங்க, டெனன்சி ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு அல்லது ரூட் பெர்மிட்டு இதெல்லாம் கூட நம்ம என்ன சொல்லலாம் கேபிட்டல் கெயின். ரூட் பெர்மிட் கூட நம்ம கேட்கலாம். ரூட் பெர்மிட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஈரோடுலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ரூட் பெர்மிட் பஸ்ஸுக்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா தட் ரூட் பெர்மிட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். அந்த ரூட் பெர்மிட்டை விற்றா அதுலேருந்து நம்ம கேபிட்டல் அரைஸ் ஆயிடுச்சுன்னா கேபிட்டல் கெயின் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் கேபிட்டல் அசெட்ஸ். கேபிட்டல் அசெட்டில் சில விஷயங்கள் வந்து சேராது அப்படின்றது தான் வந்து டஸ் நாட் இன்க்ளூட் ஃபாலோவிங். ஸ்டாக் இன் ட்ரேடு சேராது. ஏன் அப்படின்னும் போது ஸ்டாக் இன் ட்ரேடு அப்படின்னும் போது அது பிஸ்னஸ்க்காக வந்துடுது. என்னங்க, ஸ்டாக் இன் ட்ரேட்னாவே அது பிஸ்னஸ் கான்செப்ட், வாங்கி வச்சு விற்கிறது. ஸோ அது வந்து நம்ம கேபிட்டல் கெயின் எடுத்துக்கூடாது. இண்டியஸ் 2 அதில் போயிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனல் எஃபெக்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னாங்க. அது நீங்கள் பர்சனல் எஃபெக்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக வாங்கக்கூடிய சில பொருட்களை வந்து நம்ம கேபிட்டல் அசெட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் சில சட்டம் என்ன சொல்லுதுன்னா சில இதை வந்து அதுலேருந்து எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. பர்சனல் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ் of the assessee for any dependent member of his family
பட் எக்ஸ்க்ளூட்ஸ் தி ஃபாலோவிங். அப்போ பர்சனல் எஃபெக்டில் வந்து நமக்கு தேவையான, இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கி ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கு தேவையாகிற ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து பர்சனல் எஃபெக்ட்னு வச்சுக்கலாங்க. இது எதில் இன்க்ளூட் ஆகாதுன்னா ஜுவல்ஸ் இன்க்ளூட் ஆகாதுன்னா, சார் ஜுவல்ஸ் நான் என்னோட பர்சனல் எஃபெக்ட் தான் வாங்குறேன், அழகாக இருக்கிறதா தான் வாங்குறேன், இருந்தாலும் சட்டம் என்ன சொல்றது இல்லை, ஜுவல்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸையும் என்ன செய்யறது, பர்சனல் எஃபெக்ட் எடுக்கிறது கிடையாது. ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. டிராயிங்ஸ் எடுத்துக்கிறது, பெயிண்டிங்ஸே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸு பெயிண்டிங்ஸு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மீனிங். பட் பெயிண்டிங்ஸ் வந்து டிராயிங்ஸ் வந்து ஸ்கெட்சு வரும். ஸ்கெட்ச் வந்து பிஸ்னஸ் கான்செப்டுக்கால போயிடுது. ஸோ பெயிண்டிங்ஸு பியூராக வந்து கேப்லஸ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் நம்ம படிக்க போகிறதுனால அதை நம்ம சொல்லித்தரோம். பட் இப்போதைக்கு ஜுவல்ஸ், ஆர்காலஜிக்கல் கன்செப்ட், டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ். இன்னொன்று வந்து ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சிலைகள் சொல்லுவாங்க, ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் பர்சனல் எஃபெக்டில் இன்க்ளூட் ஆகாது. டஸ் நாட் இன்க்ளூட் இருந்தாங்கன்னா டஸ் நாட் இன்க்ளூடு. எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் எஃபெக்டில் சேராதான்னு கேட்டால் தாராளமாக சேராது. சரி, ஜுவல்லரினாவே என்னென்னா அது கண்டிப்பாக ஒரு ஆர்னமெண்ட் அப்படியே இருக்கணும். அது வந்து ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் வச்சு பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அது வந்து என்ன செய்யுது, பர்சனல் எஃபெக்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா, இதையும் நம்ம எதில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் வந்து கேபிட்டலிஸ்ட்டை சேராது, பர்சனல் எஃபெக்ட் சேராதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து கேட்குறாங்க அக்ரி லேண்டு. அக்ரி லேண்டை நான் என்ன செஞ்சுக்க முடியாது, கேபிட்டல் அசெட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ அக்ரி லேண்டை விற்று லாபம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வராது. அப்போ நம்ம தெரிஞ்சக்கூடிய முக்கியம் வந்து ஸ்டாக் அண்ட் ட்ரேட், பர்சனல் எஃபெக்ட் அண்டு அக்ரி, ஸ்பான்னு சொல்லிக்கலாம். ஸ்பானா என்னங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அண்ட் ட்ரேட், பீனா பர்சனல் அசெட்ஸ் அண்ட் ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர். அது சிம்பிளான நிமோனிக்ஸாக வந்து ஸ்பான்னு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்பா. சரி, அக்ரிகல்ச்சரல் ரூரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அது ரூரல் ஏரியாவில் தான் இருக்கணும். ரூரல்னா கிராமங்கள், அர்பன்னா நகரம். அர்பன், ரூரல் அர்பன். ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது. பட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து அர்பன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாகிடுது, கேபிட்டல் அசெட்டாக ஆகிடுது. அப்போ அது விற்றா உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் உண்டு அப்படின்றத சட்டம் சொல்லுது. சரி, அப்போ என்ன சார் அப்படின்னு கான்செப்ட் சொன்னால், லேண்ட் which is situated within the jurisdiction of any municipality அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியா இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட் எக்ஸப்ட் தி ஃபாலோவிங். அப்போ உங்களுடைய முனிசிபல் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே அது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னதான், அக்ரி லேண்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது சாதாரண லேண்டை தான் கன்சிடர் பண்ண முடியும். சாதாரண லேண்டுக்கு டேக்ஸ் உண்டு. அப்போ கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 10,000 பட் நாட் எக்ஸீடிங் 1 lakh. அப்போ என்ன சொல்லிடுறோன்னா, இன் எனி ஏரியா the distance measured aerially more than 10,000 population of the municipality or cantonment. என்னங்க, population of the municipality or cantonment போர்டில் 10,000க்கு மேலே ஆனால் 1,00,000க்கு கீழே இருந்துச்சு, எத்தனை 2 கிலோமீட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது. அப்போ ஏரியாஸ் within distance from the local limits of such municipality or canton board is non-rural areas up to 2 kilometers வரைக்கும். அடுத்தது மோர் தென் 1 lakh இருந்துச்சு, பட் நாட் எக்ஸிடிங் 10 lakh rupees, 10 lakh பாப்புலேஷன்ஸ் கீழே, அது அப் டு 6 கிலோமீட்டர்ஸ். அல்லது மோர் தென் 10 lakhக்கு மேலே பாப்புலேஷன்ஸ் இருக்குன்னு, பட் அப் டு 8 கிலோமீட்டர்ஸ். அப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்ன குழப்பம். அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு அவ இல்லைன்றான், அக்ரிகல்ச்சர் லேண்டு கிடையாது. அக்ரிகல்ச்சர் லேண்டு ரூரல் ஏரியாவில் இருந்தால் அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதுக்கு வந்து கேபிட்டல் அசெட்டை கொண்டு போக முடியாது. ஆனால் அதுவே அர்பன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன உண்டு, கேபிட்டல் அசெட்டாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. தட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அப்போ ஒரு 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 விஷயத்தை அவன் கொண்டு வரான்.
அதாவது land which is situated within jurisdiction of any municipality, municipal corporation, notified area, or cantonment board having population 10,000 or more. அப்போ agricultural land in India is not a capital asset except the following. இந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நாட் அ கேபிட்டல் அசெட். அப்படி இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் அசெட் தான். அப்போ இந்த பாப்புலேஷன் 10,000 இருக்குதுன்னா இந்த முனிசிபாலிட்டி 10,000 இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய லேண்டு, அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய லேண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் முனிசிபல் கண்ட்ரோல்மெண்ட் பேடு, பட் நீங்கள் லேண்டு உள்ளேயே இருக்குதுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆயிடும், அர்பனில் இருக்கக்கூடிய அக்ரி லேண்டு. அப்போ இது வந்து கேபிட்டல் அசெட். அப்போ அவன் சொல்கிற கிலோமீட்டர் தாண்டி இருச்சாருன்னு தான் கேட்கணும். அப்போ பாப்புலேஷன் ஆஃப் த முனிசிபாலிட்டி ஒரு கண்ட்ரோல்மெண்ட் போர்டு மோர் தென் 10,000, பட் 1,00,000க்குள்ளது 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ டையா எடுத்துக்கிறீங்க, இப்போ 2 கிலோமீட்டர்ஸ் இது இதான் கண்ட்ரோல்மெண்ட் போனால் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டையா எடுத்து பார்க்குறோம். 2 கிலோமீட்டரா ரேஞ்ச் இருக்குதா? அந்த 2 கிலோமீட்டரில் எவ்வளோதான் இருக்கணும்? 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்தது 1 lakh-லேருந்து 10 lakh வரைக்கும் இருந்தால் ஓகே. மோர் தென் 10 lakh இருந்தால் 8 கிலோமீட்டர்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்துச்சுன்னா தான் அது என்ன செய்ய முடியாது, நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்சிடர் பண்ண முடியும். சச் லேண்ட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சரல், இட் வில் பி ட்ரீட்டட் as a, if land is not agricultural land, it will be treated as a capital asset irrespective of its location சொல்லிடும். அப்போ இந்த பாப்புலேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கீயாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் 10,000, அக்ரோ லேண்ட் நாட் ட்ரீட்டட் as a capital assets. முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்மெண்ட் போர்டு லோக்கல் லிமிட் ஏரியா பாருங்க, 2 கிலோமீட்டரு, 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், பியாண்ட் 8 கிலோமீட்டர்ஸ். அப்போ லாஜிக்கலி நம்ம அந்த ஏரியாக்குள்ளே இருந்துடணும். இது தாண்டி இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்னங்க அக்ரிலேண்ட். அதுக்குள்ளே இருந்துச்சுனாவே அந்த பாப்புலேஷனுக்குள்ளே இருந்தாவே அது என்ன அர்பன் ஆகிடும். ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. எஸ், ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும். அடுத்து வந்து அக்ரிலேண்டுக்கு அப்புறமே நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்ட். கோல்டு பாண்ட் அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அது வந்து நம்ம பண்ணி வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கேபிட்டல் கெயினாக சொல்ல முடியாது. அதை நம்ம ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு கேபிட்டல் கெயினாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் நாட்ட கேபிட்டல் அசெட்ஸ். ஸ்பெஷல் பேரர் பாண்ட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் அ கேபிட்டல் அசெட்ஸ். அண்ட் கோல்டு டெபாசிட் பாண்ட் that is also central government, that is also not a capital assets. So if you are investing in these capital bonds, it is not 100% capital assets. Thank you.